சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு பையனை லவ் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இடத்துலும் போட்டு அடிக்கிறாங்க. என் மண்டை ஃபுல்லாக காயம்தான். அப்பா ஒரு போலான்னு சொல்லி போகிறேன். இந்த பையன் என்ன பண்ணான், ட்ரெயினில் என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அது எப்படி மாறியை லவ் பண்ணி வேலையோ கல்யாணம் பண்ணுவேன்? மாரிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சொல்கிறது உனக்கே கரெக்டாக இருக்கா? சொல்லுங்கம்மா. என் பேர் பூங்குழலி. நான் தேசிய வீட்டு வேலை தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கிற வேலையில் செஞ்சுட்டுருக்கேன். எனக்கு வந்து இது 28ஆம் தேதி என் பையனுக்கு நான் அதிக ஜுரம், நிறைய ஃபீவராக இருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோமா. அங்கே கூட்டிகிட்டு போனது அட்மிஷன் பண்ணிட்டாங்க. பையனுக்கு நிறைய ஃபீவர், ஏன்னா அவனுக்கு 3 மாதமாக ஃபீவர் இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்தப்போ அங்கே ஒரு பிள்ளை, இந்துமதின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய வந்து எதிர் பெட்டில் நான் பார்த்தேன். அந்த பிள்ளை வந்து அந்த பையனுக்கு, அதான் கார்த்திக்னு ஒரு பையன் தங்கியிருந்தான். அந்த பிள்ளையோட தங்கச்சின்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு. ஆனால் அந்த பிள்ளை எல்லாருக்குமே சேவை செய்வாள். யாருக்கு எதாக இருந்தாலும் ஒரு டெஸ்ட் வாங்கிட்டு வரணும், ஒரு எது வாங்கிட்டு வரணும் ஓடுவாள். எல்லாருக்குமே போய் ஓடி போய் வேலை செய்வாள். அப்போ அந்த பிள்ளை கிட்டப்போ எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அது ஒரு யோசித்து கேட்டேன், தம்பி நீங்கள் தங்கச்சின்னு சொல்கிறீங்க, அந்த பிள்ளை வந்து எந்த நேரம் இருந்தாலும் ஓடுறா, வேலை செய்கிறா, எனக்கு அது கஷ்டமாக இருக்கா, உங்கள் ஒரு அண்ணன்னா பிள்ளைய போகாத, இதுக்கு தான் போகணும்னு சொல்லி அடக்குவாங்க நீங்கள். அப்போ அந்த பிள்ளை, அந்த பையன் சொன்னால் இது எங்கள் தங்கச்சி இல்லை. நான் வந்து காந்தி நகர் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எங்கள் அம்மா என்னை வந்து மாற்றினாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து அந்த பிள்ளை நிறுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா வந்து பூ வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் அம்மா காலையில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பிள்ளை தான் எனக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போட்டுன்னு அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவும் கேட்டிருக்காங்க, இது யாரும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. மறுநாள் 22ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அப்போ அந்த அம்மாவை நான் கேட்டேன், உங்கள் பொண்ணு இல்லையே, நீங்கள் வச்சுருக்கீங்களே, எப்படி இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணிச்சுமா, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வழி தெரியாமல் இருக்கிறப்ப எனக்கு வந்து உதவி பண்ணதுனால நான் வந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ போகிறேன், எங்கள் வீட்டில் வயசு பையன் இருக்கிறான், இந்த பையன் நான் கொண்டு போய் விற்க முடியாது, நான் பூ விற்க போயிடுவேன், அதனால் இந்த பிள்ளைய இங்கே விட்டுட்டு போனேன். அப்போ நான் வயசு பிள்ளையா இருக்கு, யாருன்னா பார்த்தா தப்பாக இது பண்ணிவிடுவாங்கம்மா, நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன், என்னாண்டு விட்டுட்டு போங்க, நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் வெளியில் போகிறப்போ ஏதாவது ஒரு வேலை பார்த்து விட்டுறதை இன்னும் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கினேன். இன்றைக்கி நிறுத்துறேன்னா மறுநாள் கம்பவுண்டராக உள்ளே இருக்காங்க, சிஸ்டர்லாம் வருவாங்க. இந்த பிள்ளை நேற்று கார்த்திக் தங்கச்சாச்சு, இவன் நேற்றே போக வேண்டியதானே அப்படின்னு என்னாண்ட விசாரித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளை வந்து கார்த்திக்கோட தங்கச்சி இல்லை, இந்த மாதிரி இந்த பிள்ளை தெரியாமல் வந்திருக்கா, சரி வயசு பிள்ளையாக இருக்காளே, போயிட்டா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனாங்க. நான் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு வேறு ஏதாவது கேஸ் போட்டு பிரச்சனைகள் வரும், நான் ஒன்றா பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போய் நான் இந்த அமைப்பில் இருக்கேன், நான் அந்த பிள்ளையை போய் நல்ல இடத்துல நான் சேர்த்துறேன், அவங்க அம்மா அப்பா விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட விசாரித்தேன். அப்போ தான் அந்த பிள்ளை சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், இவ்வளோ சின்ன வயசில் எப்படிமா கல்யாணம் ஆயிடுச்சின்னு கேட்டேன். இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னாங்க. எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். வில்லிவாக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. வில்லிவாக்கத்தில் அந்த அட்ரஸ் சொன்னாங்க. அந்த பொண்ணு எம்ஆர் நாயுடில் ஸ்ட்ரீட்டில் 1ஆவது தெருவில் எங்கள் அம்மா இருக்காங்க, பால்கார மணின்னு சொன்னிங்கன்னா அவர் வீட்டை கேட்டால் அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா வாடகை இருக்காங்க, நீங்கள் கேளுங்கன்னாங்க. சரி, நம்ம நாளைக்கு நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணால் நம்ம போய் கேட்போம், தம்பி வச்சுன்னு கேட்க முடியாது நான் இருந்தேன். அப்போ என் கூடவே இருக்கிறப்ப அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி வந்த ஒருத்தர் இருந்தார். இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, இவர் வந்து எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கார் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். யாருமா அப்படின்னு, எங்கள் திவ்யாக்கான்றோட வீட்டுக்காரு, அவங்களுக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து பிரசவம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னால் 3 மாடி ஏற முடியாதுமா, அவரை ஒன்று இங்கே அழைச்சிடும் அந்த வார்டுக்கு, நான் அவர்கிட்ட உன்னை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்தார், அவர் பேர் சொன்னார், நான் மறந்துட்டேன், ஃபோன் நம்பர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட்டர்கிட்ட. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த பிள்ளை எப்படி என்ன, இந்த பிள்ளை இந்த மாதிரி வந்துட்டுருக்கா அப்படின்னப்ப அவர் என்ன சொன்னார், அவங்க வீட்டில் அந்த பிள்ளையை வெறும் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, நல்லா வேலை செய்யும், மாடு போல் வேலை செய்யும், எல்லாம் செய்யும், என்ன ஒன்று எல்லாருக்கிட்டையும் பேசும், யாருக்குமே அவங்க வீட்டில் வந்து அந்த பிள்ளை உள்ளவே இருக்கணும்னு சொல்லுவாங்க போல இருக்குது. இது வெளியே எல்லாருக்காக செய்கிற ஹெல்ப் மைண்ட் இருக்கிறதுனால இது போய் செய்யும் போல இருக்குது. அதனால் அந்த பிள்ளை டெய்லி அடி தான் வாங்கும், இங்கேயே எங்கன்னா இருந்தால் அது நல்லபடியாக பொழைச்சிக்கம்மா, மறுபடியும் நீங்கள் கூட்டின்னு வந்து விட்டாலும் அவங்க அம்மாலாம் உங்கள் மேலே திருப்பிப்பாங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். நீங்கம்மா? என் பேர் புஷ்பா. நாங்கள் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறோம். நாங்கள் தமிழ்நாடு விட்டு வந்து வீட்டு வேலை தொழிலாளர்கள் இவங்களுக்காக ஒரு அமைப்பு பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாங்கள் வந்து இந்த அமைப்பு நடக்குது. நான் அதில் வந்து 2014 பார்ட் டைமாக தான் வேலை செஞ்சேன். நான் ஒரு தொழிலாளி. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு பைசா தராங்க, நீங்கள் வாங்கிட்டு சித்ரா அப்பார்ட்மெண்ட் சூளமேட்டில் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு வரப்போ
அந்த இடத்துக்கு போனேன். யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க இது? இது வந்து சிஸ்டர் ஜான் தேவா சொல்லிட்டு சூப்பர்ல ஆமாம் ஆக்சுவலி. அவங்க இருக்காங்க. புலம்பெயர்வரும் நாங்கள் பார்க்குறோம். இது மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படியா? நிறைய கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இவளை வந்து தங்கி வேலை செய்யலாம் விடலான்ட்டு தான் என்னுடைய எண்ணம். எனக்கு என்ன அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம பாட்டு தங்கி வேலை செய்யணும்னா இந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க வீட்டுக்காரோ யாரோ பார்த்துட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன வருது அப்படின்றதாக தான் நம்ம இங்கே வரணும். எனக்கு Inform 3 பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்குது. எங்களுக்கு சின்ன வீடு தான், அந்த பிள்ளையும் வச்சுட்டு பார்த்துக்க முடியாது. 4 பேர் ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளை எங்கள் வீட்டோட தான் இருக்கா, வெளியிலலாம் வரமாட்டா. எல்லா வேலையும் நான் செய்கிறேன். சமையல்லாம் அவ்வளோ அருமையாக செய்கிறான். செய்யறது இல்லாத இந்த பொருள் போட்டால் இது இந்த உடம்புக்கு வந்து இதுக்கு நல்லது அந்த விஷயம் வேறு சொல்லிட்டு எனக்கே சொல்லி தந்துட்டு இருந்தான். அவள் சொன்னா அப்புறம் என்ன நான் சிரித்தேன். அம்மா தான் பொண்ணுக்கு சொல்லி தரணும், பொண்ணு வந்து அம்மாவுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு எனக்கு சொல்லுவாள். உங்களுக்கு பொண்ணு இல்லையா? ஆமா. இல்ல எனக்கு 2 பேருக்குமே பொண்ணு இல்ல. எனக்கு 2 அதான் இவ்வளவு பையன். ஆசையா? அது ஆனா இன்னொரு விஷயம், பொண்ணு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பொண்ணுங்க மேல ஆசை. ஆமா. அதுதான் அந்த பிள்ளை. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் கை சுத்தம், வாய் சுத்தம், நல்லா போல்டாக பேசுகிறான். இந்து ஏன் தனியா வெளியே வந்தம்மா? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண இருந்த ஒரு பையனை லவ் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சு எங்கள் அம்மா அடித்தாங்க. எதுக்கு அந்த பையன் கூட பேசுகிறான், அந்த பையன் கேரக்டர் சரி கிடையில, அவன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லி பேசாத அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் தான் இருந்தேன். அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து பேசும்போது எங்கள் அக்கா பார்த்துட்டு என்னை அடிப்பா. அம்மாகிட்டும் சரியாக பேச மாட்டேன், அக்காகிட்டும் பேச மாட்டேன். ஏன்னா என்னை ஒரு மாதிரியாகவே நடத்துகிறாங்க. ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட தெரில. நீ உன்னை உன்னை பெக்கக்கூட இல்லை நான், அதனால் நீ என் பிள்ளையே கிடையாது, என் பிள்ளை தான் பெரியவ அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நான் ஏதாவது கேட்டால் செய்ய மாட்டாங்க. எங்கள் அக்கா தான் கம்மல் ட்ரெஸ்ஸு கேட்டால் உடனே எடுத்து கொடுப்பாங்க. இதே நான் ஏதாவது கேட்டால் முடியாதுன்பாங்க. அதனால் எனக்கு அந்த மாதிரி என்னை ஒதுக்கிக்கிறாங்க, ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் அந்த பையனை லவ் பண்ணலேருந்து எங்கள் சித்தப்பன்னு ஒரு பெரியப்பன்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவர் நான் பார்த்தது இல்லையே, நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு நான் உங்கள் பெரியப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் 4 நாள் ஸ்டே பண்ணாங்க. அப்புறம் ஸ்டே பண்ணும்போது என்னை வந்து அது என்ன இடமா அந்த பேர் சொன்னேன்னு, முத்துக்காடு. முட்டுக்காடில் இங்கே என்னை பார்த்தேன், நீ ஒரு பையன் கூட போட்டில் கெட்டி பிடிச்சிட்டு நின்று இருந்த அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாகிட்ட தப்பாக சொன்னதுனால எங்கள் அம்மா சொன்னேன் என் பொண்ணு பண்ணாலும் பண்ணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன்ம்மா நான் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெளில அனுப்பிச்சிட்டு நான் ஒரு மாதிரி அங்கிட்ட அங்கிட்ட ஒரு மாதிரியே பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா நம்பலை. ஏன்னா நான் எது சொன்னாலும் எங்கள் அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் என்ன ஒரு இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவனை லவ் பண்ண விருந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது, எந்த பசங்க கூட வேணால் போய் பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ்காரங்க பண்ணி இந்த மாதிரி பண்ணாதரா பாப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பாதி படிப்பு நின்றுட்டேன். பாதியில் படிப்பு நிறுத்திட்டு பேக்கிலையும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கெல்லாம் நல்லா ஒழுங்காக தான் இருந்தேன், ஒழுங்காக தான் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியே நான் விட்டுட்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல, நீ இந்த மாதிரி இருக்காத, உங்கள் அம்மா உன்னை அடிக்க, உன்னை லவ் பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணி சொன்னாரு? அவர் இங்கே மாறின்றவங்க. அவன் என்ன பண்ண கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. சரி நானே எங்கள் அம்மாகிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு நைட் ஆனால் மேலே நின்று பேசுவாங்க. மேலே பார்க்குறது, அந்த சோத்தத்தில் உட்காருது, அந்த மாதிரியே வச்சுருந்தாங்க. நான் பேச மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு நான் பேச மாட்டேன். ஆனால் அவங்க என்னை தப்பாக சொல்கிறாங்க. நான் பண்ணாத தப்பா அவங்க பண்ணுனேன்றாங்க. எதுக்கு இடத்துலையும் போட்டு அடிக்கிறாங்க. என் மண்டை ஃபுல்லாக காயம்தான். ஏன்னா இந்த கையில் கூட காயம்தான் இருக்குது. அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ பிறந்ததே தப்பு தான், உன்னை சின்ன வயசுல வசிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மாறிக்கே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நான் முடிவு பண்ணோன்னே கெட்டில் கொடுக்கலான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுங்களே ஏதோ ஒரு பையன் வந்து பேர் வந்து வேலு என்னன்னு வீட்டாண்டே பார்த்துருக்காங்க. என் கேரக்டர்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சோன்னே என்ன நல்லா கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பண்ணால் இவன் எங்கள் அம்மாகிட்ட ஒரு தடவை சண்டை போட்டு காசு எடுத்துகிட்டு வரல. அன்றைக்கி எங்கள் அம்மாகிட்ட சண்டை போட்டு என்ன நீ போ வெளில வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நேராக எங்கள் அப்பா ஊருக்கு போனேன். அப்பா ஊருக்கு போகலான்னு சொல்லி போகிறேன். இந்த பையன் என்ன பண்ணால் ட்ரெயினில் என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு எந்த பையன்? வேலுன்ற பையன். அது எப்படி ட்ரெயினில் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணுவான்? அவங்ககிட்ட என் ஃபோட்டோ இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. எப்படி அது தெரியலைங்க. என்ன இல்லைம்மா, என் ஃபோட்டோ எல்லாமே இருந்தால் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க ஊரில் சும்மா ஒரு நாளைக்கு ட்ரெயினில் பார்த்து நீ கல்யாணம் பண்ணுவியா? அவங்க எங்கள் வீட்டாண்ட தெரியும். ஆனால் எனக்கு அது எப்படி மாறியை லவ் பண்ணி வேலையை கல்யாணம் பண்ணுவேன்? மாறிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பையனா அவரு?
அப்போ கல்யாணம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் பேசி அவங்க வீட்டில் பிரச்சனையாகி அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசக்கூட இல்லை அவங்கக்கிட்ட. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். அது அப்போ பேசி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. அதுக்கு அந்த அவனுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி பேசி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுங்களையும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஆயிடுச்சு? இந்த மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ மேரேஜ் ஆனேன்னா அவங்க நான் ஒரு தடவை பார்த்தேன், ஆனால் பேசக்கூட இல்லை. எங்கள் வீட்டுக்கு மேலே தான் பார்த்தேன், பேச சொல்லுறது உனக்கே கரெக்டாக இருக்கா? விளையாட்டால போய் சொன்னா பேசி பிரயோஜனம் இல்லை. என்னென்ன பொய் சொல்ல நடந்து. வேலு எப்படி பழக்கம் உனக்கு? வேலு வந்து எங்கள் வீட்டாண்ட பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாரியை விட்டுட்டு ஏன் வேலு கல்யாணம் பண்ண? பிளாக்மெயில் பண்ணதுனால எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன் வேலு கல்யாணம் பண்ண? பிளாக்மெயில் பண்ணதுனால எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்? மாறி வந்து அவங்க வீட்டில் ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சரி எதுக்கு இந்த மாதிரி நம்ம வீணை பிரச்சனை பண்ணணும் தான் நாங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணுது. ஆனால் கல்யாணம் பண்ண அடுத்த நாள் ஒரு ரெண்டு வாரம் 2-3 வாரம் எங்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க, பழகுனாங்க. அந்த ஊரில் தஞ்சாவூர், அவங்க ஊர் தஞ்சாவூரில். அம்மாட்ட சொல்லாமல் அவரோட போயிட்டியா? அதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அக்காவை ஃபோன் பண்ணி வர வச்சோம். அக்கா வந்தா கல்யாணத்துக்கு. அக்காவும் என் தம்பியும் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. வந்து அவங்க முன்னாடி தான் தலை முன்னாடி நடந்துச்சு கல்யாணம். நடந்து எங்கள் அக்காவும் நல்லா இது பண்ணிட்டு தான் போனேன், சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே தான் ஒரு 2 வாரம் 3 வாரம் அங்கே தான் இருந்தாங்க எங்கள் கூட. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க மெட்ராஸ்க்கு. இந்த மாதிரி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அங்கே தான் இருந்தேன் தஞ்சாவூரில் சீதா ஆண்டின்னு ஒரு அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டில் இருந்து நல்லா தான் பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து ஒரு மாதிரியான கேரக்டர் போலக்கா. என்ன என்கிட்ட எப்போ பார் தப்பாகவே பேசுவாங்க, தப்பாகவே பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கல. இதை சொன்னேன், இந்த மாதிரி வேலுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்குன்னு சொன்னேன், இரு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். யார் சீதா ஆண்டி? அங்கே அவங்க சொந்தக்கார அத்தை. அவங்களுக்கு அவருக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா? அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா ஆண்டி தான். எங்கே? அவங்க அம்மா வந்து அங்கே தான் இருப்பாங்க ஊரில். அவங்க அப்பா இறந்துட்டாரு. எந்த ஊரில் இருப்பாங்க? தஞ்சாவூரில். பார்த்துருக்கியா அவங்கள? எங்கே பார்த்த? அந்த ஊரில் தான் வச்சு பார்த்தேன். அப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு வீட்டை கழுவ சொன்னாங்க. அப்புறம் அவங்க விசேஷ நாள்னு சொல்லி வீட்டை கழுவ சொன்னாங்க. வீட்டை கழுவுனதுக்கு அந்த பையன் என்கிட்ட ஒரு மாதிரியே நடக்க முயற்சி பண்ணாங்க. நான் ஓடி வந்துட்டேன் வெளில. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்கள் அத்தைகிட்ட சொன்னேன். எங்கள் அத்தை அனுசரித்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையாக. அதுக்கப்புறம் நாங்கள் மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். மெட்ராஸ்க்கு வந்து வடபழனிலே வீடு பார்த்தோம். அப்புறம் அந்த வீடு பார்க்குற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சொன்னாங்க, என்னையும் எங்கள் வேலையும். இருந்தோம் அங்கே எங்கள் அக்காகிட்ட பேசி பழகியிருக்கான் அந்த வேலு. அவன் என்ன பண்ண எங்கள் அக்காகிட்ட பேசி பழகினா அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணியிருக்கு. அப்புறம் அவங்க அம்மாகிட்ட சொல்லியிருக்கான், அம்மா இந்த நான் பேசாமல் செல்லுடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்லக்கா, இவ்வளோ ஏமா கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க. இது எனக்கு வந்து அவங்க அண்ணன் ஒய்ஃப் தான் எங்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்தையே. அதுக்கப்புறம் நாங்கள் வடபழனியில் வீடு பார்த்து அங்கே இருந்தோம். வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அவங்க அக்கா வீட்டில் போய் உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு மறுபடியும் அதே டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டால் நல்லா ஒரு மாதிரியாக நடக்க மாட்டார். எப்போ எங்கள் அம்மாகிட்ட போய் மேலே உட்காந்து டீ பார்ப்பாரு. அவங்க அம்மாவுக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று பேசிக்குவாங்க. பேசும்போது நான் எதுவும் என்னை மேலே வராதே, நீ கீழே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. யார் வாடகைலாம் கொடுப்பாங்க? எங்கள் அத்தை. அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வேலைக்கிழமை எங்கேயாவது சேர்த்து விட்டாங்க. என்ன இந்த மாதிரி எங்கேயாவது வேலை செய்கிறேன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நான் சொன்னேன், அத்தை என்னால் வேலைக்கெல்லாம் நான் போகல, நான் இங்கே வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் என் பையன் மூலியமாக சொன்னாங்க, ஏதாவது நீ வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு 100 ரூபாய் இல்லை அந்த இது மாதிரி சீட்டு மாதிரி ஒன்று போட்டுருந்தேன். நானும் அந்த மேலே ஒரு அக்காவும் போடும்போது நல்லா தான் இது பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஆனால் ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்பவுமே தானே வந்த, நீ இப்படி தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிச்சோன்னு இது சொன்னதுக்கு எங்கள் அம்மா காலில் வந்து நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மாகிட்ட சொன்னதுக்கு எங்கள் அம்மா நம்பவே இல்லை. நாங்களும் கூட தான் நம்பலை நீ சொன்னதை. உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மேடம் சொல்லிட்டு இருந்தா. அதாவது என்னன்னா, இவ வந்து மாறின்ற பொண்ணை பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னேன். லவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவங்க அம்மா வந்து பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன ஆச்சு, அவன் வந்து அவங்க கூட ப்ரெஸ் பண்ணி அவங்க அத்தை பொண்ணை அதை கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவள் சொன்னது இங்கே கல்யாணம் பண்ணினா
பக்கத்தில் அந்த பையன் வேலுன்றவன் அங்கே ஏதோ வந்து சமையல் வேலைக்கு சாமான்கள்லாம் எடுத்து வந்து போடும்போது பார்த்து பழக்கும்போது அவன் சொல்லியிருக்கிறான், உங்கள் அம்மா வந்து உன்னை இழுத்துக்குன்னு ஓட சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்கன்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதனால நான் கேட்டேன், நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான் நான் கேட்டேன். இப்படிலாம் நீங்க கேட்ட எப்படி அதுக்குள்ள நீ வந்து அவன் சொன்னான்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கினே, எப்படி பண்ணிக்கினேன், உண்மையை சொல்லு அப்படின்னு நானே கேட்டேன். நான் உன் கையில் என்ன பச்சை குத்திருக்கேன்? அது வெறும் அதுவும் கேட்டோம். அதுவும் நான் கேட்டேன். பேரா என்னன்னா வெறும் லவ்னு போட்டு. ஏன்னா நம்ம இங்கே வரணும்னா எல்லா விஷயமும் நமக்கும் தெரியணும் மேடம். சும்மா வந்து ஒரு பொண்ணை இட்டு வந்து வச்சுட்டு டைம் நான் வந்து அவங்க விசாரிச்சாங்க இல்லையோ, அவங்க கேட்டு பாரு. லைஃப் நல்லா இருக்கணும்னா உனக்கு இன்னும் நிறைய இருக்கு. உண்மையை பேசணும். உண்மையை சொன்னாதான். சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த விஷயமே இல்லாமல் எங்கேயும் பிரச்சனை நடக்காது. ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஒரு பிரச்சனை. அவகிட்ட கேட்டேன் நான். அவங்க அப்பா வீட்டுக்கிட்டு போனேன்னா அப்போ கல்யாணம் பண்ண எப்படி கல்யாணம் பண்ணேன், நாங்கள் எல்லா விஷயமும் நான் கேட்டேன். அப்போல்லாம் எப்படி எல்லாம் நல்லா தான் இருந்தோம். அப்போ எதுக்கு நீ அவனை விட்டுட்டு வந்தான்னா அவன் சொன்னா 4 பேரை உள்ளே விட்டுட்டு கதவு சாத்திட்டு வந்துட்டாரு, அதனால தான் நான் வந்துட்டேன்றது இதுதான் ஒரு இது. பேருமா? செல்வராணி. தங்கச்சியா? தங்கச்சி. எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? 1 மாதம் ஆகுது. என்னம்மா நடந்தது? அவள் வந்து அவங்க வீட்டுக்காரோட வந்து இருந்தா. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம்லாம் விசாரிச்சு பாரு, நான் வீட்டுக்குள்ளே சேர்க்கல. இவள் எப்போ பாரு இந்த மாதிரி போயிடுறான்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே சேர்க்கலை இவளை. நான் சரி எல்லோரும் பேசினாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பாவம் வயசு பொண்ணு வீட்டுக்குள்ளே சேர்க்கலன்னா நாளைக்கு எதுனா ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொன்னேன், அவள் திரும்ப மறுபடியும் போவா அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு ஃபுல்லாக நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தா. எங்கே போவா? திரும்ப எங்கே போவானே தெரியாது. யாரோட போவா எங்கே எப்போ கல்யாணம் ஆச்சு அவளுக்கு? போன ஜூலை ஆச்சு. எங்கே போய் கல்யாணம் பண்ணா? அவங்க ஊரில் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஊரில்? பட்டுக்கோட்டை. யார் அவர்? அது தெரில. அவளே அது எனக்கு அந்த கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு போகிறேன், காலையில் அவங்களுக்கு கல்யாணம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வரலை, நான் போக மாட்டேன், அவள் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஏன்னா நான் மூத்தவ இருக்கும்போது எங்கள் அம்மாவே நான் அசிங்கமாக கேட்டாங்க. அசிங்கமாக இல்லை, மூத்தவ இருக்கும்போது இலைவ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ போகிற அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா பண்ணுறது, நம்ம தங்கச்சி ஆகிட்டாலே. அவள் வாழ்க்கை நான் வேலைக்கு போறியாம்மா? ஆமாம், 5 வருஷமாக போகிறேன் வேலைக்கு. நான் என்ன சொன்னேன், எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார். எங்கள் அப்பா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராட்சசன் மாதிரி. அவர் விட்டுட்டு போன சரி எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம், ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம். இப்போ ஒரு 3 வருஷமாக தான். ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒழுங்காக தான் இருந்தா. கரெக்டாக ஸ்கூலுக்கு போவா, கரெக்டாக வீட்டுக்கு வருவா. நானும் அப்படி தான் இருந்தேன். எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒழுக்கமாக தான் இருந்தோம். அவங்க வந்து என்னை வந்து எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் முடியாது, அப்படி பண்ணி வச்சிங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன். அப்பயும் வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மாக்கிட்டலாம் இந்த விஷயம்லாம் தெரியாது. இவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் எங்கள் 4 பேருக்குமே வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா தான் அவங்க. நல்ல ஒரு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. நாங்களும் சரி நானே எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கு எங்கள் அம்மா காலையில் 8 மணிக்கு நாங்கள் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே போயிடுவாங்க. நாங்கள் தூங்கின பிறகு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க. 2 வேளை ஹோட்டல் வேலை செய்வாங்க. பவுன் ஹோட்டலில் செஞ்சுருந்தாங்க. அப்போ அவங்க கை காலெலாம் புண்ணாக இருக்கும். எனக்கு இந்த ஒரு கஷ்டத்தில் அவங்கக்கிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு நான் மறைச்சேன். எவ்வளவோ அவமானப்பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படல. ஏன்னா எங்கள் மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா அவரே எனக்கு அப்பா ஸ்தானம். அவர் எங்கள் அம்மாவோட 5 வயசு தான் இளையவர். எங்கள் அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது, அவருக்கு 35 வயசு ஆகுது. அவரை போய் கல்யாணம் பண்ணி சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரியாதுலாம். மாமா பண்ணிக்குவோம் சரி பண்ணிக்குவோம் மாமா அப்படின்னு எல்லோரும் மாமா பண்ணிக்கிறாங்களேன்னா அதில் சொல்லிட்டேன். எனக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது, எனக்கும் ஒரு விவரம் தெரியும் போது இவரை பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் போயிடும் அப்படின்னு தெரியவும் நான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணாம் சொல்லவும் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. கல்யாணம் எனக்கு வந்து 14 வயசு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 3 வாரம் கழித்து எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க. என்னால் பண்ண முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அன்னையிலேருந்து படிக்கலையாம்மா? 9th வரைக்கும் படித்தேன். அவள் 8th வரைக்கும் படித்தான். 8th படிக்கிறேன். 8th வந்து எக்ஸாம் எழுதி ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட
நான் எத்தனை வாட்டி மிஸ்ஸு காலில் போய் விழுந்து நான் கொண்டு போய் சேர்த்தேன். பொய் சொல்லிக்கிறப்ப என்கிட்ட இல்லைம்மா டென்த்துக்கு போயிருக்கேன். டென்த்து போயிட்டேன். எவ்வளோ அந்த பக்கம், டிசி எவ்வளோ அரவணை. அவ சொல்றதெல்லாம் தேனா சொல்லுவா. நான் நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, நான் ஒன்றும் சொல்லலாம். அவளை சொல்றதெல்லாம் தேனா சொல்லுவா. இங்கே சொன்னா இவங்க தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இல்லைன்னா அவள் வந்து மிஸ்யூஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா எனக்கு இருப்பா. அதுதான் மேடம் பயம். எனக்கு இவங்க பிரச்சனை என்ன, நமக்கு வந்து ஒரு வயசு பொண்ணு சேஃபா இருக்கணும், அவ்வளவுதான். சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்? நானும் அப்படி தான் இருக்கு. நானும் ஒரு வயசு பொண்ணு தான். நம்மளே நைட்டில் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு பயமாக இருக்கும், ரோட்டில் வர்றதுக்கு. அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பாங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு போவாளா? சண்டே நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவள் இஷ்டத்துக்கு இருப்பா, அவள் இஷ்டத்துக்கு தான் போவா. உங்கள் மேலே ரொம்ப தப்பு இருக்குது. அவள் நிறைய சொல்லியிருக்கிறா. ஆனால் அது உண்மைதான் இருக்கும். நீங்கள் பயந்து சொல்கிறீங்க. ஆனால் அவள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறா. அவள் என்ன சொன்னா உங்களுக்கு சொல்லுங்க. அவளே கேளுங்க. அவளே கேளுங்க. ஒரு தங்கச்சி காணோன்னா 4 மாதம். மேடம் நீங்கள் வந்து 4 மாதம் ஆகுது அவள் காணாத போய். அவங்க 1 மாதம்ன்றாங்க. என்னம்மா பிரச்சனை? ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது மேடம். ஸ்கூலுக்கு எத்தனையோ தடவை போய் கொண்டு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முடிய பசங்க கூட பிடிக்கிட்டு ரொம்ப இல்லாத தொழிலாம் பண்ணி செல்ஃபோனை வச்சு அவங்க கூற ஃப்ரெண்டுனால தான் இவ்வளோ விருதுமே. அந்த பசங்களை கூட சேராதுன்னு சொன்னால் அவங்க கூட தான் சேர்றது, அவங்க கூட தான் ஊர் சுற்றுறது, அவங்க கூட தான் எல்லாம் பண்ணுறது. இவன் வந்து இன்னொருத்தரால கெட்டு போகிற மாதிரி இல்லை. எல்லாமே தெளிவா பேசுறான். கெட்டு போன முதல்ல நான் நம்பல. இந்த 10 நாள்ல பார்த்து அவளோட இது அவ இன்னொருத்தரை பத்தி கெட்டு போறது கூடுறவங்க வந்து நம்மளுக்கு எங்க போச்சு அறிவு, அவளுக்கு எங்க போச்சு அறிவு. கூடுறவங்க கூடுறன்னு சொல்றாங்கல்ல. கல்யாணம் தேவையா? ஒரு மூத்த பொண்ணு நான் இருக்கும்போது அவளுக்கு என்ன கல்யாணம்? பேசு. இப்ப பேசு. தைரியமா பேசுவேன். நீ பேசு. அந்த மேல தப்பு இல்ல. சொல்லு. நாங்க பண்ணி வச்சோமா பேசுவேன் அப்படின்னு. எங்க அம்மா கோயம்பேடு வரைக்கும் நீ போவாதடின்னு என்ன சொல்லி கூப்பிட்டுச்சு. அப்படி இருந்து என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் கூட போனேன். யாருமா? மாறி அந்த எங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த இடத்துலையே ஒரு பையன், குடியார பையன், ரொம்ப குடிப்பான். இவன் பின்னாடியே சுற்றினே இருப்பான். அவனுக்கு என் முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் நாங்கள் ஆம்பளை பசங்க எல்லா பொண்ணுங்க எல்லாரும் சுற்றுவாங்க தான். என் பின்னாடி சுற்றினான். நான் வேலைக்கு போனேன்னா என் பின்னாடியே வருவான். நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற அண்ணனுங்கெல்லாம், நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பெட்ரோல் பங்கில், நான் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சுக்கிறேன். ஸ்கூல் விட்டு இன்னொன்று பெட்ரோல் பங்கில் தான் செஞ்சேன். அப்போ இவன் பின்னாடியே வரவும் ஏன் ஒரு 2 நாள் பார்த்துக்கிறாங்க. ஏமா அந்த பையன் உன் பின்னாடியே வர, அவன் ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னோடனே, அண்ணா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறானா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி என்னடா உனக்கு டார்ச்சர்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி 4 அறவும் என் முன்னாடி வர்றதில்லை. என்ன அதே மாதிரி அவங்க வீட்டு இதில் இருந்து பால்கனியிலேருந்து பார்த்தா எங்கள் வீடு உள்ளே என்ன நடக்குமோ அப்படியே கிளியராக தெரியும். நான் என்னை பார்ப்பான், அங்கேருந்து பார்ப்பேன். ஒரு வாரமாக வந்து என்னை பார்க்கவும் நான் அவனை திட்டி விட்டோன்னு என்னை சீன்றதில்லை. அதுக்கப்புறமா இவகிட்ட போய் ஆரம்பிச்சிட்டான். இவகிட்ட பேசுறது, எங்களுக்கு தண்ணி அடிக்க பக்கத்துல அந்த சைடு ரோட்டில் தண்ணி இருக்குது, எங்கள் வீடு உள்ளுக்கு இருக்கும். இவ தண்ணி அடிக்க போனான்னா அவங்க கீழே நின்று வாசலில் நின்று பேசுறது, இவளும் பேசுறது, அவனும் பேசுறது. நான் சொல்லுவேன், அவங்ககிட்ட பேசாத, அவன் நல்லவன் கிடையாது. வேலு எப்படி பிடிச்சா? அப்புறம் எப்படி பிடிச்சானே தெரியல. அது வேலு வந்து ஒரு இடத்துல வந்து இந்த பால் இருக்குல்ல, அங்க வந்து கடையில போய் 2 டைம் போய் பால் ஆஹா அது ஒரு கதை இருக்கு, சொல்றேன் இருங்க. சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு போவா. அனுன்னு ஒருத்தவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க கூட்டு போவாங்க. அங்க ஒரு பையன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவமானசை கெடுத்து அவன் வந்து இது என்ன பண்ணுது, வேலையை விட்டு நின்று இருக்குது. நின்னவும் அவன் வந்து பார்த்துருக்கான், இது ஃபோன் பண்ணி பேசிருக்கு. இதுவும் இன்னொரு பொண்ணும். அப்படியாம்மா? இல்லைம்மா, இங்கே பாருங்க, உண்மை இது நடக்கல. இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு இல்லை நான் செத்துடுவேன், அந்த பொண்ணோட அம்மா எல்லாம் போய் பாருங்க சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணுறதுக்கு கையறுத்துக்கிட்டு என்ன இல்லை அவங்க வீட்டில் ஒத்துக்க. அதுக்கப்புறம் தான் வேலுவா? அதுக்கப்புறமா தான் வேலு எப்படி பழக்கம்னா, ஒரு மிச்சர் கடையில் வந்து இவளோட ஃப்ரெண்டு அங்கே வேலை செய்கிறான் அந்த பொண்ணு.
மிச்சர் கடையில் வேலை செய்வோம். இந்த பொண்ணு போய் இவ போய் அங்கே பேசுவா. இவன் வந்து அதுக்கு அந்த மிச்சர் கடைக்கு பக்கத்தில் வந்து இந்த கல்யாண இதுக்கெல்லாம் போடுவாங்களே அந்த அண்டா அந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல, அங்கே அந்த பையன் வேலை செஞ்சுருக்கான். அப்போது வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா, அவன் வந்து இவளை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கணுன்னே இவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துக்கிறான். சரி, இப்போ என்னன்னா இந்த வயசுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தான். அது சின்ன பொண்ணு தானே, அதுக்கு நீங்க தானே பார்த்து நல்ல வழி சொல்லியிருக்கணும். இங்கே பாருங்களேன், சொல்லு கிடையாது, அடிக்காத அடி கிடையாது, வைக்காதது கிடையாது. அதுதான் பிரச்சனை. அடி செம்மடி ரத்தம் எல்லாம் காயெல்லாம் காமிச்சா வேலு அக்கா தங்கச்சிக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நான் வந்து அவ்வளவு அடிக்க மாட்டேன். நான் கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பொறுமையா பேசுவேன். எத்தனை வித்தியாசம் உங்க 2 பேருக்கு? நான் அடிப்பேன். எங்க அம்மா எத்தனை வயசு வித்தியாசம்? 3 வயசு டிஃபரண்ட். 3 வயசு டிஃபரன்ஸ். நீங்களும் அடிப்பீங்களா? உங்க பேச்ச கேட்டு அம்மாவும் அடிப்பாங்க. ஏன்னா அவன் நடந்துக்கிற முறை அப்படி இருக்குமா? நமக்கு வந்து தகப்பா சரியில்லை, தகப்பா இல்ல, அம்மா ஒருத்தி தான் இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு அது கூட தெரியாதா? ஆனா அதெல்லாம் சொல்லிட்டேன், எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு கைய பாருங்க, என் கைய பாருங்க, ஹோட்டல்ல வேலை செஞ்சு என் கைய பாருங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கா. அவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இவ்வளவு. ஆனா யார் எது சொன்னாலும் எங்க அம்மா நான் தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா இப்ப நீங்க நான் பக்கத்து வீட்டுல நீங்க இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் நம்புற மாதிரி தானே இருக்கு. ஆனா நீங்க நம்பிட்டு தான் அவளை அடிக்கதான் எனக்கு அந்த பாசம் இல்லாத போச்சு அப்படின்னு சொன்னா. பாசம் இல்லாமலாம் கிடையாது. இப்ப வீட்டை விட்டு வெளில வந்துட்டானா என் மனசுக்குள்ள இருக்கு, இது எங்க அடுத்தவங்க சொல்றது எங்க அம்மா எப்பவுமே நம்பாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாலும் போலீஸ் ஒண்ணு ரியாக்ஷன் எடுக்கலைங்க மேடம். இங்க பாருங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சின்ன பொண்ணு இருக்கு, அவ லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த மேடம் வார்ன் பண்ணாங்க. இவங்க சொன்னா வார்ன் பண்ணி, இன்னுமல் நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் எங்க பார்த்தேன்னா அங்க கொண்டு போய் ஜெயில வச்சிருவேன், ஓம்ல சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயில மிரட்டி அப்பயே விட்டாங்க, வந்து செய்யல வாயில மிரட்டி விட்டாங்க. இது பயப்பட மாட்டாங்க, இது எதுக்குமே மசியது, எனக்கே மசியல. இது நானு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி பார்த்துட்டேன். வேலு உங்களுக்கு தெரியாது, உங்க மூலியமா தான் வேலு வந்து உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. உங்க அம்மா கிட்ட கேட்டுதான் உனக்கு கெட்டனன்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா எங்க அவன வேணா கேளு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. திருப்பி மாத்தி பேசுன்னு தெரியும். அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவ என்ன சொன்னா அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்கான், இந்த மாதிரி உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. அவன் சொன்னான்னு நீ கேட்டு நீ வந்தேன்னா உனக்கு நான் கேட்டேன் மேடம். 2 பேரும் போய் அவங்க ஊர்ல வந்து தெரியல. மன்னார்குடி இல்லம்மா, என்னமோ ஒரு ஊர் தான். விவரம் தெரியும்னா நானும் அந்த வயசுல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் அந்த வயசுல இருந்து தான் வந்திருக்கேன். எனக்கும் அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நானே எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தான். எங்க இதுல வந்து நாங்க 3 பேருமே என் தம்பி தங்கச்சிங்க. அவங்க எல்லாம் சொல்லாதேம்மா, நீ இப்படி சொல்லறதுனால விட்டு ஓடுறா. எங்க அம்மா அதுதான் சொல்லுவாங்க, நீ சொல்றல்ல நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கோம், அவ மட்டும் தனியா இருக்கிறான்னு. நீங்க பாசத்தோட பேசியிருந்தீங்கன்னா உங்களையும் நேசிச்சு நான் எதுவுமே அவங்க சொல்லுவா, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் அவளுக்கு சேர்த்து எடுப்பா. அவங்க 2 பேரும் நான் பார்க்கவே மாட்டேன். எது எடுத்தாலுமே சரி அம்மா அவ வந்து தப்பா நினைப்பா. ஒரு கம்மல் எடுத்தாலும் அவளுக்கு சேர்த்து எடுப்பேன். நான் எடுக்கல இது வரைக்கும் இல்ல. தீபாவளிக்கு யாரு ஒரே ஒரு நாள் தான் கம்மல் இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தா? அது அம்மா போட்டு மிச்சம் இருந்தது. ஐயோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா. நம்ம கஷ்டத்தை நினைச்சு பாருப்பா. ஆளாளுக்கு சம்பாதிங்க, ஆளாளுக்கு நல்லபடியா இருங்கன்னு தான் சொல்றேன் மேடம். நீ வந்து நீ பண்ணது எல்லாமே தப்புதான். போட்டது கிடையாது. உண்மையா சொன்னா அந்த பேர் சொன்னா, அவ பேர் சப்பானியாமே. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா சொன்னா மேடவா, எங்க அம்மா வந்து ரொம்ப 5 வயசு வரைக்கும் நடக்கவே இல்ல. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு மண்ணுக்குள்ள இறக்கி அவ்வளவு உற்பத்தி பண்ணா. அம்மா பாருங்களேன், இவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்க சிரிப்பு போல மனசால சிரிக்கிறாங்க. அவ சொன்னா எங்க அம்மா ரொம்ப கௌரவமானவங்க. கஷ்டம் வந்து எனக்கு அப்படியே ரத்தத்திலே ஊறி போச்சு மேடம். நான் வந்து கஷ்டம் வந்து எனக்கு வந்து பெருசாவே தெரியாது, சந்தோஷம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த கஷ்டத்தை நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அது வந்து நான் கஷ்டங்கிறது வந்து எனக்கு ரத்தத்துல ஊறி போனது. அவளை அடிச்சா சொல்றீங்களே, எங்க அம்மா என்னையும் அடிப்பாங்க. இவ்வளவு விட மரணடி என்ன அடிப்பாங்க. எது கையில அடிக்குதோ அவ்வளவு போட்டு அடிப்பாங்க. பேச்சு பேசுற நீ பேசு, மத்தவங்களை யாரையும் பேசவே விடுறது இல்ல. இதுக்கு அந்த வாயில பெரிய வாய். என்னதான் உண்மை நீ சொன்னாதான் எதுக்கு இப்ப வேலை விட்டு ஓடி பண்ணிட்ட? நீ வந்து இனிமேல வீட்டுல இருப்பியாங்கிறது வந்து எனக்கே சந்தேகமாயிடுச்சு. இப்ப வேலு என்னாச்சு? அவன் வந்து அங்க வில்லிவாக மார்க்கெட்லயே தான் இடம் சுத்திட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்.
கல்யாணம் பண்ணியிருக்கானே. கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணி எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வச்சு சொந்த பந்தம்லாம் வச்சு நான் எதுலையுமே கலந்துக்கல. ஏன் வீட்டுக்காரர் விட்டாமா? அவர் வேணாம் எனக்கு சத்தியமா. ஏன்? பண்ணுற டார்ச்சர் எப்படி. என்ன டார்ச்சர் பண்ணாரு? என்ன டார்ச்சர் பண்ணாரு? அது அவரை தான் கேட்கணும், என்னால் சொல்ல முடியல, அதனால தான் வந்துட்டேன். எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண? நான் என் தப்பு தான் அது. பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன். செஞ்சு கேட்க போனால் என் தப்பு, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிற. இப்போ என்ன பண்ணலாம்? எங்கள் அம்மா கிட்ட பேசி என்னை சேர்த்து விட்டுட்டீங்கன்னா, எங்கள் அம்மா ஏற்றுக்கினாங்கன்னா நான் எங்கள் அம்மாவோட அம்மா நான் ஏற்றுக்கினேன். என் புருஷன் கூட சண்டை போட்டு வரும்போதே நான் என்ன சொன்னேன், முன்ன மாரி இருக்காத, ஒழுங்கா இரு, வேலைக்கு போறியோ இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஈரமா அவங்க அம்மா பேசிட்டு வேலைக்கு போறியோ இல்லையோ, நீ செய்யறியோ செய்யல, நானும் அக்கா வேலைக்கு போயிட்டு வரோம், வீட்டில் சாப்பிடப்ப செஞ்சு வச்சுட்டு பாத்திரம் கழிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தம்பி தங்கச்சிங்க வருவாங்க, அவங்கள்ட்ட விளையாட்டு டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லி தான் நான் வான் பண்ணி விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன். அப்போ அந்த பையனை வந்தான் எங்கள் புருஷனை. அப்போ புருஷனை மார்க்கெட்டில் பார்த்து அத்தை அத்தை அப்படின்னா, அந்த பையன்ட்ட எனக்கு பேசவே இல்லை, எனக்கு பிடிக்காது. ஏன்னா என்னை வச்சு எதுவுமே பண்ணல, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அடங்கும் போது நான் எதுவுமே பேசலை கொள்ளலை. அதனால் அத்தை இதுமாரி இந்துமதி வந்தாலாம் இந்தமாரி விட்டுட்டு போயிட்டா, தாலியெல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காலையிலே வாங்கலை. ரெண்டாவது அதுக்கப்புறம் இவங்க இங்கேயோ பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, இந்தமாரி என் தங்கச்சி வீட்டில் இருக்கிறா, என்ன நினச்சேன் ஏது நினச்சேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஏதோ பேசியிருக்காங்க. பேசுவோம் அந்த சரி நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கால் அடிபட்டுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவரோட போனேன், போயிட்டு அதுக்கப்புறம் பீச் என்ன நடந்தது? என்ன நடந்தது? கோயிலுக்கு வந்தாங்கம்மா. இருங்க என்ன நடந்ததுமா? அதுக்கப்புறம் பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல என்ன ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு எங்கிட்ட, ஒரு பையன் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க, சின்ன பையன் தான் இருக்கான், அவனுக்கு ஒரு 16 வயசு தான் இருக்கும். அக்கா இது வந்து இந்த பக்கம் போனால் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் எங்கேயும் இருக்கான்னு சொல்லி கேட்டான். நீ அந்த பையன் வந்து தண்ணி வாங்க போனான், தண்ணி குடிக்க தண்ணி கேட்டேன். தண்ணி வாங்க போது அந்த பையனை உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பானா, நீ எப்படி அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடிச்சிட்டான். நான் என்ன பண்ணேன், திருப்பி அடித்தேன். நீ எப்படி என்ன அடிக்கலாம், நான் தப்பு பண்ணியிருந்தா தான் நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அடித்தேன். அடிச்சுட்டு என்ன பண்ணேன், நேராக தண்ணியில் போயிட்டேன். தண்ணிக்குள்ளே போயிட்டு நீ வா மேலே வா. அப்படி சொல்லியே, இது உண்மை, இது நடந்தது. அத்தையும் எங்ககிட்ட வந்து சொன்னா, உங்கள் பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் குதிரை சவாரி ஏறி போகணுன்னு என்கிட்ட கேட்டா, என்கிட்ட கையில் காசு கிடையாது, நான் அவனை கூப்பிட்டு நான் நேர்ல கேக்குறேன், அவன் சொல்லுது அப்படியே உண்மை சொல்லுவாங்க. அவன் வந்து எங்ககிட்ட சொன்ன விஷயம் இந்த விஷயம் எங்க தெருவில் அவளை ஒரு அடி அடிச்சவன் அவன் கோச்சிக்கிட்டு எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் நேரம் தண்ணிக்கு போயிட்டு என்ன பண்ண, தண்ணிலேயே உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருந்தேன். இவன் என்ன பண்ணா, அங்க நீ அவன் இப்போ விட்டுட்டு வந்தானே, நீ வீட்டுக்குள்ள வரணும், நீ எதுக்கு அங்க போன தனியா? என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன பண்ண, நேரம் வந்துட்டு பஸ் ஏறி, அப்போ என்கிட்ட 30 ரூபா இருந்துச்சு. பஸ் ஏறி வந்துட்டு இவனுக்கு கோயிலில் பார்த்தேன். நீ எப்படி விட்டுட்டு இப்படி விட்டுட்டு ஒரு இது வேற ஏதாவது பிரச்சனைனா உசுரே போனால் கூட பரவாயில்ல, நீ ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னக்கு. அதுக்குன்னு எந்த கோயிலில் பார்த்தேன்? பாலியம் கோயிலில். அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறதுனால, இவன் இதெல்லாம் ஃபேமிலி விஷயம் பேசுறது கிடையாது, ஒழுங்கு ஏஞ்சி போமான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணா, அப்படியே கூட்டுன்னு போயிட்டான் விட்டுட்டு கோயிலே. அப்புறம் கோயிலில் இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அங்கதான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பான், அந்த கோயிலு இல்லைன்னா சிவன் கோயில். பீச்சில் நடந்த சம்பவம் வந்து 2 பேரும் பாலிமா கோயில வச்சு பேசிக்கிறீங்க, வெள்ளிவாங்க பாலிமா கோயில்ல. பீச்சில் நடந்த சம்பவம் வில்லிவாகம் பாலிமா என்ன கதை விடுறீங்கடி. சொல்லு. கேட்கறவங்க வந்தா கேப்பையில நான் நெய் வடிதுங்கிற கதை தான் உங்க கதையெல்லாம். இந்த மாதிரி நான் சொல்லுவேன் எல்லாம் பையன் சொல்லி அவன் சொன்னது உண்மைன்ட்டீங்க. சரி சொல்லு. ஹலோ வேணாம், அந்த மேடம் கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லு. அப்புறம் அங்க இருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அக்கா வீட்டுக்கு. எங்க அக்கா திட்ட போது நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனேன்? அதுக்கப்புறம் நேராக இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஆஸ்பத்திரி போகும்போது தான் நான் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கார்த்தின்னு ஒரு அண்ணனை பார்த்தேன். அவங்க அம்மா இந்த கிராமத்தாள், ரொம்ப உடம்பு சரியாம நான் இப்போ ஹெல்ப் பண்ணேன். இப்போ அதுக்கப்புறம் தான் இதுக்கு போனேன். அவளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதுல நிறைய நல்லா, ஒருத்தவங்க வீட்டில் வச்சுக்கோங்களேன், தண்ணி அடிச்சு கொடுப்பா, பாத்திரம் விளை கொடுப்பா, எல்லா வேலையும் நல்லா செய்வா. என் வீட்லயும் சரி, ஒரு குணம் இருந்தா நல்லா செய்வா, ஒரு குணம் இருந்தா நல்லா செய்யவே மாட்டா. ஒரு குணம் இருந்தா நல்லா செய்வா, என் துணியை துவைக்க மாட்டா, என் துணியை துவைச்சு போடுவா, சாப்பாடு செஞ்சு வைப்பா, அவன் பசங்களுக்கு சாப்பாடு போடுவா. ஒரு குணம் இருந்தா வச்சுங்களேன், அப்படியே போட்டுட்டு எங்கன்னா போயிடுவா. யாருக்கெல்லாம் வேலை செய்ய போவா, ஆனா வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டேன். அது உண்மைதான். அவ வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு அப்படியே டக்குன்னு போய் செய்வான். கூப்பிடவே தேவை. நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு தெரியும் மேடம். அது இருக்குது, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது,
நான் ஜோசியம் இந்த மந்திரம் இதெல்லாம் கூட பார்த்துட்டேன். அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் எதை நம்புறது? ஆனா தெளிவா இருக்கிறா மேடம். ஆனா நல்லா ஏன் இவ்வளவு ஒரு பேசுறா. குழப்பம்? ஆனா நீங்க சொல்றது அது எனக்கு புரியல. நீங்க எனக்கு என்ன அவங்களுக்கு சொல்றதுன்னு என்ன, தெரியல அவங்களுடைய எனக்கு. ஆசைகள் என்னங்கிறது. இப்போ அவங்க வந்து இந்த வயசுல இப்போ உள்ள ஒரு பசங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா வாழணும், நம்ம நல்லா ஆனா ஹாயா அவன் வேலு இருக்கணும். கூட வந்து நான் வாழவே மாட்டேன்றான். வேணாங்கிறா. அதுல வந்து வேணாம், அவன் அவங்க உறுதியா ஏன் இருக்கான். அப்புறம் இருக்கவன்னு போவானே, சொல்லல. அவனை ஏன் கண்டுவானே? வேணான்னா சொல்லு. வந்து வீட்ல இரு. உன்னை யாரும் வெளியே போக சொன்னா? இப்ப புருஷனோட இல்லைன்னு எப்ப தெரிய வந்தது? எனக்கு இப்ப கூட இப்போதைக்கு வரைக்கும் எனக்கு அவங்க வீட்டுக்காரோட தான் இருக்கும். அவங்க வந்து வீட்டை வந்தாங்களே, ஜீத்தம்ல அவங்க வந்தாங்களா, அதுக்கப்புறமா இங்க தான் ஆபீஸ்ல தெரியும் இருந்து ஆள் வந்தாங்களா இவங்க மேடம்? இவ வந்து ஒரு ஆன்ட்டி வீட்ல இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க 28ஆம் வீட்டுக்காரர் கூட தேதி ம். 28ஆம் தேதி மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. ஏப்பா, நான் அப்ப நீ கீழே வீட்டுக்கு check up எல்லாம் வீட்டை பண்ணிட்டு விட்டு போய் எப்படி admission 1.5 ஆனப்போ. மாசம் ஆகுதாப்பா? 1.5 மாசம் ஆம்பளை முன்னாடி 2 பேரும் ஆமா, பீச்சுக்கு சரி. போறேன்னு போனீங்கல்ல? அம்மா கேக்குறதுக்கு பதில் சொல்லு. 1.5 மாசம் ஆச்சு. அவங்க வந்து இப்போ 12 நாளோ 22 நாளோ ஆகுதுன்னு தான் ஐயோ. சொல்றாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 9 நாள் 8 நாள் தான் 9 இருக்கும். நாள் தான் அதுக்கப்புறம் எங்க ஆகுதுன்றாங்க. போனா? அதுக்கு இடையில நீ எங்க போன? எங்க போன? அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கா. அப்போ உனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருந்தேன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ ரொம்ப அழுக்கா இருந்திருக்கா. கூட்டிட்டு போயிட்டு அவ தலையில இருக்க ஃபுல் பேடை எடுத்து நெருப்புல போட்டாங்களாம். நல்லா வாரி க்ளீன் பண்ணி அவளை குளிப்பாட்டி பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 3 ட்ரெஸ்ஸை வாங்கி அவளுக்கு போட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து மறுபடியும் விட்டுட்டாங்க. அவங்க டெய்லி காலையில போயிடுவாங்க. அவங்க போய் பூ விற்று சமைச்சு எடுத்துன்னு வந்து இந்த பையன் அட்மிஷனில் இருக்க பையனுக்கும் இவளுக்கும் கொடுப்பாங்க. நான் சாப்பிட்றப்ப கேட்டேன், உங்கள் பொண்ணாமான்னு. ஆமானாங்க. அப்புறம் இந்த பிள்ளை எழுந்து போன பிறகு தான் சொன்னாங்க, என் பொண்ணு இல்லைம்மா, அது சாப்பிட்றப்ப சொன்னால் அது மனசு கஷ்டப்படன்ட்டு தான் நான் சொன்னேன். அது என் பொண்ணு கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தா நல்லவங்களா இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது நல்லபடியாக சேஃப்டியாக விட்டுருங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன விட்டுட்டு என் பொண்ணு? அது தப்புதான். ஆனா உங்களை தப்பா சொல்லலாமா? நல்லா தப்பா வச்சாங்க, சொல்லல. இல்ல, படிக்க எல்லாருக்கும் வச்சாங்க, உதவி செய்யற. கஷ்டப்பட்டாங்க. என்ன அதெல்லாம் நினைச்சு தான் உங்களை பார்க்கல பத்தி நீனு? சொல்லியிருக்காங்க வேணா. நான் எனக்கு அவங்க அடிக்கிறேன், அந்த கம்பௌண்டர் திட்டுறேன் போலீஸில் பிடிச்சி அப்படின்னு தானே நீ நினைக்கிற? வேணாம் சார், காவல் இது பண்ணி வேற கேஸ் ஏதாவது வேற கேஸ் போட்டுருவாங்க. அந்த பிள்ளைய வேணாம், நான் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதேதான் மேடம். திருட்டு போனா கூட நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், இந்த பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு தான் அவளை எடுத்துருந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் ஒழுங்காக தான் இருக்கிறான். நான் அந்த அது எங்க வீட்ல இருந்தேன்னா நான் அவங்க என் சின்ன தங்கச்சியோட இவ்வளவு நல்லா இது பார்த்துருக்கேன். சொல்றீங்களே, எனக்கு சமையல எனக்கு அவதாங்க எனக்கு செய்ய, எனக்கு கார சட்டி வைக்க தெரியாது. சரி, அம்மா அதை கூட வச்சு போறியா? ம், அம்மா பக்கத்துல போய் உட்காரு. போய் போ, போ. போமா. போ, அம்மா தானே, இந்த போ. கல்யாணம் ஆன புதுசுல கூட சரி எங்க அக்கா அதெல்லாம் கல்யாணம் பள்ளிக்கூடம் பண்ணிக்கல, போய் ஒரு 10வது அந்த வரைக்கும் படிச்சிருந்தா கூட விஷயம் எனக்கு நமக்கு வேணாம் ஆனா அப்படின்னு தெலுங்குல சொன்னாங்க. பேசுறா எப்படிமா? அப்ப அந்த தெளிவெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த விஷயம் வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கு. எங்க அக்கா கல்யாணம் ஆனாதான் நான் அந்த விஷயம் பண்ணுவேன், அந்த அளவுக்குலாம் இருக்கு. ஆனா ஏமாத்துறான். எனக்கு உண்மையை சொன்னேன். அந்த சமையல இவ இப்படி சொல்லவும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஏன்டி இப்படி இருக்கிற? அமைக்கிற ஒரு நாளைக்கு அவன் இல்ல பிளாக்மெயில் ரொம்ப பண்ணுவாங்க. பேக்மெயில் பண்ணிக்கிறான்பா. ரொம்ப உங்க அம்மாக்கு அது தெரியும். பார்த்தா ஒரு உங்க அம்மா தான் criminal உங்களை மாதிரி கட்டிக்க இருக்கு. சொன்னாங்க. அப்படி உங்க அக்கா கிட்ட நீ தெரிஞ்சு- அடி வாங்குற. அப்படி தெரிஞ்சு என்னத்துக்கு அவங்க கூட போ. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம்பா, நீங்க வந்து அடிச்சிருக்கீங்க எல்லாம், அது வந்து எங்க ஒரு அன்பு காமிக்கிறாங்க. நிஜமாவே நான் சொல்றேனே, சாதாரணமா இப்ப எங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப இந்த அக்கா அன்பு அந்த அவங்க கிட்ட தான் நம்ம அந்த அன்பு போத்தணும். இந்த பாரு, வாழ்க்கைங்கிறது விளையாட்டு கிடையாது. நீ நல்ல பொண்ணு. எவ்வளோ அழகா சொல்றாங்க எல்லாரும். அவங்க அக்காவே சொல்றா எல்லாரும் ஹெல்ப் நானே பண்ணுவேன். எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு இவ என்னன்னா அக்கம் பக்கவங்க வந்து உனக்கு என்ன பேச்சு, அவங்க கிட்ட ஏன் பேசுற? ஒரு நிமிஷம் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நான் சொல்றது கேளுங்க, சரியா? சொல்லுங்க. அவளை திட்டாதீங்க. அவ தப்பு பண்ணா கூட திட்டாதீங்க. அப்ப கூட நாங்க திட்ட மாட்டோம் மேம். நாங்க திட்டு முதல்ல அவளுக்கு ஒரு பிளாஸ்டர் வாங்கி போடுங்க வாயில. பிரச்சனையே அதாலதான். அதனால இன்னும் அவ என்ன தப்பு பண்ணாலும் திட்டாதீங்க, சரிங்க மேடம். சரியா? கொஞ்சம் அரவணைங்க. அவளுக்கு ஏதோ ஏக்கம் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வீட்டை விட்டு போக கூடாது. எனக்கு மட்டும் ஏன்னா நீ வெளியே போனியானா இந்த அக்கா மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு இல்லை, இந்த அம்மா மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு இல்லை. உன்னை தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, புரியுதா? நல்ல வேளை இது சேஃப்டியான இடத்துல வந்து சேர்ந்த. அந்த பூக்காரம்மா உனக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நன்றி சொல்றேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொண்ணு இல்லை சொன்னா வேதனைப்படுவாங்கன்னு. அப்பா, எவ்வளோ நல்ல உள்ளம் இது. பின்னாடி வந்து சொல்றாங்க, அவ சாப்பிட்டு முடிச்சுட்டா, மா நீ கோச்சிக்காதம்மா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேம்மா. ஏன்னா என் வீட்டில் வயசு பையன் நான் வச்சிருக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா.
எங்க வீட்டுக்கு தாராளமா வீட்டுக்கே வாங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கம்மா. கட்டாயம் மேடம். அவனை முதல்ல யூனியன்ல சேர்த்து நம்ம சூப்பர் அக்கா. மெயின் வந்து ரேஷன் கார்டு எங்களுக்கு இல்ல, அதனாலே யூனியன் தலைவி. அப்படியா? இவங்க மாவட்ட சென்னை மாவட்ட நான் தலைவர். சென்னை அவங்க மாவட்ட அவங்க தலைவி. அப்பா. மாநில அளவு பொறுப்பாளர். தேசிய அளவு நான் வந்து இந்த சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. நான் வந்து எனக்கு அப்பல யூனியன் என்னன்னு வேற தெரியாது எனக்கு ஒன்றும். யூனியன் எனக்கு ஒண்ணும். தயவு செஞ்சு அவங்கள சேர்த்துக்குங்க. அவங்களுக்கு எல்லா இதையும் கொடுங்க. அவங்களுக்கு காப்பீட்டு திட்டத்துல எல்லாம் அவங்கள எல்லாமே சேர்த்து விடுங்க. கண்டிப்பா. ஆனா என்ன வளர்த்து விட்டது இந்த தமிழ்நாடு வீட்டு தொழிலாளர் சங்கம் தான். இவங்க தான் மெயினா, இவங்க தான் எங்க ஏரியாக்கு ஸ்டாஃப். என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன செக்யூரிட்டி இருக்கு அது யோசிச்சு correct. பாருங்களேன். அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அம்மாடி நான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை அம்மாவை அக்கா திட்டினாங்கன்னா இந்த அக்கா கூப்பிட்டு பேசிடு. வீட்டுக்கு போறியா? போறேன். ஆனா என்ன எதுவும் வெளில பண்ணாத அளவுக்கு இருக்கணும். வெளியில போகாத அளவுக்கு நீதான் இருக்கணும். இல்ல அது சொல்ல, அவங்க எதுவும் என்ன ஒரு மாதிரி பேசக்கூடாது. வீட்டில் நீங்க 4 பேர் இருக்க போறீங்க, நான் இருக்க போறேன் நம்ம வீட்டில். வேற யாரு என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு நீ வந்து இருந்தியே, நாங்க எதுனா பேசணுமா? நீ பாட்டு இருப்ப, நீ பாட்டு சாப்பிடுவ. ஆனா சூசனை நீ தான் வந்து அவளை வந்து ரொம்ப இது பண்ற சூசனை. நான் நல்ல முறையா சொல்லிட்டேன் மேடத்துக்கு முன்னாடி. இல்ல அவங்க அடிக்கிறது திட்டுறது. மேடம் நீங்க பெரியவளை கொஞ்சம் இது நீ சொல்லி வைங்க மேடம். அவ எதுனா சொல்லுவா, நான் எதுனா திட்டுவேன். இங்க 2 சண்டை அருவாய் தூக்கி அடிக்கிறது இருந்தோ இது என்ன பண்ண வேலை. அது நீ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கோசரம். ரொம்ப தப்பு. இவதே அதனால நீ ரொம்ப கொஞ்சம் அடிப்பா, warn பண்ணி ரொம்ப விடுங்க பண்ணா. மேடம் எதுக்கு அவள்கிட்ட. எடுத்தாலும் தள்ளது அடிக்கிறேன். இது விளையாட்டு கிடையாது. ஒன்னால தான் அவ வெளியே ஓடுறா. என்னால நான் என்ன பண்ண? அவள் நான் அந்த அம்மா ஒண்ணுமே பார்க்கறப்ப பண்ணல. நான் என்ன சொல்றேன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்க சொல்லுங்க. உங்க அம்மா பாத்துப்பாங்க தங்கச்சியை. நீ பேசாம உன் வேலையை பாரு. நீ ஹெல்ப் மைண்ட் கண்டிப்பா நீ பேஷண்ட் நான் எல்லா வேலையுமே இல்ல பாப்பேன். இந்துமதிக்கு சொல்றேன். இந்துமதி வந்து எல்லாமே பாப்பா. ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்க. இல்ல அந்த அளவுக்கு அம்மா அம்மான்ட்டு நம்மள என்ன என்ன சொல்றது. என்ன சொல்றது, அம்மாதான் எங்க ஒருத்தி வந்து பெரியம்மா தான் கூப்பிடுவா. நானும் அவளும் ஒரே இடத்துல வேலை அப்பா செய்யறேன். அப்பா அண்ணா வந்துட்டாங்க. அம்மா பெரிய அண்ணா அங்கேயே வந்துட்டாங்க. போய் சண்டை போடுறதுக்கா? நான் அடிச்சு மாட்டேன். இனிமேலே அவள் நான் அடிச்சுக்கவே நாளைக்கு மாட்டேன். நான் என்ன சொல்றது, பெரிய அண்ணன் எங்கன்னு கேட்டா பெரிய அண்ணன் வந்துட்டாங்கம்மா. அம்மா தம்பி சின்ன தம்பி வந்துட்டாங்க, நடு தம்பி வந்துட்டாங்க. அவ எனக்கு சொல்லுவா நான் வந்துட்டாங்கம்மா என்ன வேலைக்கு போகணும், சொல்லுவேன்னா, சாப்பாடு நீ செய்யறப்ப வந்து கட்டிக்கிட்டு எல்லாம் சொல்லுவான். 3 நாள் நல்லா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை விட இங்க ரொம்ப அழுவுறாங்க அவங்க. விடுறதுக்கு மனசு இல்ல. பரவாயில்ல. நல்ல பிள்ளையா இருந்தா. பாத்தீங்களா? நீ நல்லா தான் வளர்த்திருக்கீங்க உங்க பிள்ளைய. நம்ம பிள்ளைங்களை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போதுதான், நல்லபடியா பேசும்போது நமக்கு திருட்டு பெருமை. பழக்கம்லாம் இல்லப்பா. இன்னும் கேட்டா இப்ப நாலு இவங்க வேணாண்டா நாளைக்கு மகளிர் தினம் நாங்க நல்லா celebrate பண்றோம் மேடம். சாப்பிடுவா. கோப் இன்டர்நேஷனல் எவ்வளவு இது பண்ணா நல்லா சாப்பிடுவோம். கோப்பி அதுவும் ரொட்டி வேணாம் அப்படின்ட்டு இருந்தோம். அவங்களையும் கூட்டிட்டு போங்க, அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போங்க. பாவம். எனக்கு ஒரு வேலை இருந்தா கொடுங்க மேடம். நல்லா கண்டிப்பா அன்னையில சமையல் வேலை எங்க நல்லா ஆபீஸ் வாங்க சூளமேட்டுக்கு. திங்கட்கிழமை. அவளுக்கு தெரியும். என் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போய் நீங்க ரேஷன் கார்டு பாத்தீங்களா? சொல்வதெல்லாம் உண்மையை பத்தி குறை சொல்றதுவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா இத பாத்தீங்களா, இங்க என்ன நடந்தது பாத்தீங்களா? இப்ப இவங்களால இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய உதவி பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து சொந்த பந்தம் இல்லை, நாங்கள் தனி ஆளு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சொந்தம் கிடச்சிருச்சுல, அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு ஆயிடுச்சுல, அவங்களுக்கே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது இல்லை, அவங்கள கைட் பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த அம்மா ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்க ஒரு பதவியில் இருக்காங்க, அந்த பசங்களை கைட் பண்ண முடியும். இது இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை அரங்கில் மட்டும்தாங்க நடக்கும். உங்க நிகழ்ச்சி நான் டெய்லி பார்ப்பேன் மேடம். நான் உங்களெல்லாம் பார்த்து பேசுவேனா அப்படிங்கறத கனவுலேயே நான் காணாது. ஆனா நேரடியா கடவுள் வந்து எனக்கு கொடுப்பனை கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த அப்படி சந்தோஷம். சொல்லாதீங்கம்மா, உங்களை எல்லாம் பார்த்தா பெருமையா இருக்கு. இவ்வளோ கஷ்டத்திலையும் விடலல்ல நீங்க. யூர் ஃபைட்டர்ஸ். ஆமா, இதுதான் ஸ்பிரிட். நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண்களோட ஸ்பிரிட் இதுதான். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் விடுறது கிடையாது. வாழ்ந்தே தீருவோம், நாங்க வாழ்ந்து காமிப்போம், நாங்க சாதிச்சு காமிப்போம். அந்த மாதிரி பல லட்சம் பெண்களுக்கு பல கோடி வணக்கம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.